ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கார்ட்டூன் வேர்ல்ட் தமிழ் சேனல். நான் உங்கள் சிறிசான் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சின்சான் ஸ்பின் ஆஃப் சீரிஸில் உள்ள டாய் வார்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் 1 and 2 வந்து யாராவது பார்க்காம வந்துருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வந்து போய் பாருங்கள். அப்படி இல்லைனா இங்கே ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட. அப்போ தான் வந்து இந்த தேர்ட் எபிசோட் வந்து உங்களுக்கு புரியும். இந்த எபிசோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா டட்டு ரூம். எபிசோட ஸ்டார்டிங்கில் என்ன கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷின்சான் வீட்டில் வந்து வழக்கம் போல் காலையில் ஒரே கலவரமாக இருக்குது. நம்ம மிக்ஸி வந்து கேட்குறாங்க, ஷின்சான் வந்து நீ ஸ்கூல் கிளம்பிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம ஷின்சான் வந்து சொல்கிறான், என்ன என்னோடய பொம்மை டப்பாவில் இருக்க ஒரு பொம்மையை கூட காணா, எல்லா பொம்மையை தூக்கி நீங்கள் குப்பையில் போட்டிங்களான்ற மாதிரி வந்து நம்ம ஷின்சான் வந்து மிக்ஸியை பார்த்து சொல்கிறான். மிக்ஸி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் தான் வந்து குப்பையில் போட்டிருப்பீங்கன்ற மாதிரி நம்ம ஷின்சான் வந்து சொல்லிட்டு ஓடிடுறான். அடுத்த சீனில் வந்து நம்ம ஹேரியை காட்டுறாங்க. ஹேரி வந்து நியூஸ் பேப்பரை வந்து கக்கூஸில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து படிக்கிறதுக்கு வேறு இடமே கிடைக்கல போல். நம்ம ஷின்சான் அந்த இடத்துக்கு வந்துட்டு எங்கே என் பொம்மை இருக்கான்ற மாதிரி வந்து பார்க்குறான். என்ன இப்படி நாருது, என்ன நீங்கள் ஒழுங்காகவே சாப்பிட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஷின்சானை வந்து நம்ம ஹேரியை கலாய்ச்சி விட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஷின்சானையும் வந்து நம்ம மிக்ஸி வந்து ஸ்கூலில் போய் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்க எல்லா சின்ன பசங்களும் வந்து என்னோடய பொம்மை இல்லைன்ற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம கசாமா கூட என் மொய்ப்பிடால் போச்சே அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம மசாவு நேனி எல்லாருமே வந்து ரொம்பவே சோகத்தில் இருப்பாங்க. இப்போ தான் நம்ம கசாமாவுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது, பேசாமல் நம்ம சிந்திரிக்கைக்கு போயிட்டு அங்கே இருக்க பொம்மையெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டு நம்ம சிந்திரிக்கைக்கு வந்து அங்கே இருக்க மொத்த சின்ன பசங்களும் வந்து போகிறாங்க. அதாவது காசு கேபிளில் இருக்க மொத்த சின்ன பசங்களும் வந்து போகிறாங்க. ஸோ அங்கே இருக்க வாழ்வை சுற்றுறாங்க. அப்போ வந்து வாழ்வை சுற்றும் போது வந்து அந்த சிந்திரிக்கையில் இருக்க அந்த பூனை வந்துடுது. அந்த பூனை வந்துட்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொம்மை வேணும்னா நீங்கள் காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுது. அப்போ மசா வந்து எவ்வளோ காசு வேணுன்ற மாதிரி வந்து கேட்குறான். அதுக்கு வந்து அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் எண் வேணும்னு சொல்லுது. 10 மில்லியன் எண்ணுனா வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து 10 கோடிக்கு மேலேயே இருக்கும், அதுக்கும் மேலேயும் கூட இருக்கலாம். நான் வந்து சும்மா கெஸ்ட்டில் வந்து தான் சொல்கிறேன். காசு இல்லைனா பொம்மை கிடையாதுடா போங்கடான்ற மாதிரி எல்லா சின்ன பசங்களையும் வந்து அந்த பூனை வந்து பற்றி விட்டுருது சிந்திரிக்கையை விட்டு. இந்த மாதிரி வந்து காசு காபியில் இருக்க எல்லா சின்ன பசங்களுக்கும் வந்து இப்போ என்ன செய்கிறதுன்னே வந்து தெரியலை. ஸோ வந்து நம்ம ஷின்சான் கேங்கும் வந்து இப்போ என்ன பண்ணுறதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து மேலேருந்தே அவன் வந்து தாய் கிழவியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. தாய் கிழவி வந்து பிளான் பியை வந்து செயல்படுத்த ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி வந்து தாய் கிழவி சொல்கிறான். அவனோட ரைட் ஹேண்டும் வந்து ஓகேன்ற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் காஸ்காபே சிட்டியில் வந்து மதியானம் வந்து எல்லா சின்ன பசங்களும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட வந்து வெளியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிவியில் வந்து ஆடு வருது, சிந்திரிக்கை ஆடு வருது. நம்ம தாய் கிழவியோட பிளான் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிந்திரிக்கை ஆடு போடுறதுனால அந்த சத்தத்தை கேட்டு எல்லா சின்ன பசங்களும் வந்து அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் மைண்ட் கண்ட்ரோல்னே வந்து சொல்லலாம். சின்ன பசங்க எல்லாருமே வந்து எனக்கு பொம்மை வேணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தலைவன் போச்சான் மட்டும் கெத்தா கல்லை தூக்கி போட்டு வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம தலைவனை பார்க்கும்போது ஒன்றே விஷயந்தான் தோணுது, நான் ஒன்றும் உங்களை மாதிரி சின்ன பையன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் நம்ம ஷின்சான் வீட்டில் கட்டுறாங்க. நம்ம ஷின்சான் வந்து வேறு லெவலில் வந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம மிக்ஸிக்கிட்டே எனக்கு பொம்மை வேணுன்ற மாதிரி. மிக்ஸியும் வந்து வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது, நம்ம ஷின்சான் வந்து கேட்குறானேன்னு சொல்லிட்டு பொம்மை வாங்கலான்ற மாதிரி வந்து அவங்களும் வந்து யோசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம தலைமை போச்சான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் ஷின்சானை வந்து சரி பண்ணுறேன்ற மாதிரி வந்து நம்ம போச்சானை வந்து சொல்லுவோம். அப்போ போச்சான் வந்து உடனே வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேகசின் எடுத்து காட்டுறான். நம்ம ஷின்சானுக்கு ரொம்பவே பிடிச்ச மேகசின். அந்த மேகசினை பார்த்தோன்னே நம்ம ஷின்சானை வந்து நார்மலாக மாறிடுறான். மேகசினில் இருக்க எல்லா ஃபோட்டோஸையும் வந்து நம்ம ஷின்சானை வந்து பார்த்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் போச்சான் வந்து சொல்லுவான், ஒரு வழியாக நீ வந்து நார்மலாக மாறிட்ட ஷின்சான், எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் பொம்மை வேணுன்ற மாதிரி வந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷின்சானும் போச்சானும் சேர்ந்து நம்ம கசாமாவை போயிட்டு நம்ம கசாமாவையும் வந்து நார்மலாக மாற்றிடுவாங்க. நம்ம கசாமா வந்து நார்மலாக ஆனோடனே நம்ம ஷின்சான் வந்து கலாய்ச்சி விட்டுருவான். என்ன தம்பி மொய்ப்பே வேலை நடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் சும்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கசாமாவை சொல்லிட்டு சமாளிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம நேனியை தேடி நம்ம இவங்க 3 பேரும் வந்து போகிறானுங்க. போனதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் வந்து நம்ம நேனியும் வந்து நார்மலாக மாற்றிடுறானுங்க. அதுவும் படம் எடுக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி வந்து நார்மல் ஆக்கிடுறானுங்க நம்ம நேனியும். அப்போ தான் நம்ம கசாமா, நேனி, போச்சான், ஷின்சான் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசா வீட்டுக்கு போயிட்டு அவனை விட்டு தனியாக விளையாடுற மாதிரி வந்து பண்ணுறானுங்க. அப்போ நம்ம மசாவும் வந்து நார்மலாக மாறிடுறான். என்னை விட்டு விளாட்றீங்கன்ற மாதிரி வந்து நம்ம மசாவும் வந்து கேட்குறான். அப்போ தான் வந்து நம்ம கசாமா வந்து கேட்குறான், போச்சான் நீ மட்டும் இப்படி அடம் முடிக்காமல் நார்மலாக இருக்கன்ற மாதிரி வந்து கேட்கும்போது, எனக்கு டாய்ஸ் மேலே வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை கசாமா, எனக்கு வந்து கல்லுலாம் தான் வந்து ரொம்பவே பிடிக்குன்ற மாதிரி வந்து நம்ம போச்சானை வந்து சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே நம்ம ஷின்சான் கேங்கை வந்து அப்படியே நடந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஊரில் இருக்க மொத்த சின்ன பசங்களும் வந்து எனக்கு பொம்மை வேணுன்ற மாதிரி வந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்திரிக்கையில் வந்து காட்டுறாங்க. சிந்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப் வாலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவு மாதிரி போட்டு ஒன்று வந்து பிசைச்சிக்கிட்டு இருக்குது.
அதுக்கப்புறம் நம்ம தாய் கிழவி வந்து பிளான் பி வந்து எப்படி போகுதுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. பிளான் பி வந்து ரொம்பவே நல்லா போகுது அப்படின்ற மாதிரி அவங்க ரைட் ஹேண்டும் வந்து சொல்கிறான். அப்போ தான் இவங்களோட பிளான் பியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பசங்க அடம் பிடிக்கிறனால வந்து டாட் ரூம் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகுதான். அந்த எனர்ஜி எல்லாமே வந்து இவங்க வந்து கேப்சர் பண்ணுறாங்க, அதாவது சந்திரிகையில் வந்து. ஸோ இந்த எனர்ஜி லெவல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்ற மாதிரி வந்து தெரியலை. அதுக்கப்புறம் நம்ம தாய் கிழவி வந்து சொல்கிறாங்க, இது ரொம்பவே வந்து நல்லா போய்கிட்டு இருக்குது, பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த சர்க்கிள் ஷேப் பால்குள்ளே என்ன க்ரியேட் பண்ணுறாங்கன்னு வந்து தெரியலை. அந்த சர்க்கிள் ஷேப் பால்குள்ளே என்ன க்ரியேட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானையும் இது கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அப்போ தான் வந்து நீங்கள் அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்றதையும் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. நம்ம தாய் கிழவியோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேனி, மசாவ், போச்சான், கசாமாவோட 4 பொம்மையை வந்து கொடுத்து அதுக்கு வந்து உயிர் கொடுக்க வச்சிடுறாங்க. ஸோ இதோட வந்து இந்த எபிசோடை முடிச்சனால நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.